அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் சேனல் நான் தினேஷ்குமார். இதுக்கு முன்னாடி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் போட்டிருந்தாங்க. நிறைய நெகட்டிவ் கமெண்ட் போட்டிங்க அந்த வண்டி மேலே. பிகாஸ் அந்த வண்டி 1,00,000 வர்த்து இல்லை, பேட்டரி ஸ்பெக் கம்மி, அப்படி இப்படின்னு போட்டிங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட பங்காளி வண்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவங்க மிஸ் பண்ணாத இவங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக பிளான் பண்ணி ஒரு வண்டி இறக்கியிருக்காங்க. அது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வீடா VX2+. இதுக்கு முன்னாடி ஒரு வேரியண்ட் இருக்குங்க, VX2 Go. இது VX2+. மொத்தம் 2 வேரியண்ட் வருதுங்க. இந்த வண்டியோட ரேட் எவ்வளோ, இது வேல்யூ ஃபார் மணியா, இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஹீரோ வீடா VX2 அப்படிங்கிற மாடல். இதில் மொத்தம் 2 வேரியண்ட் வருதுங்க. VX2 Goங்கிறது பேஸ் மாடலுங்க. அதோட எக்ஸோரூம் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 85,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. சிங்கிள் பேட்டரி தான் வரும் உங்களுக்கு. இதுவே VX2+ அப்படிங்கிற வேரியண்ட் இங்கே நான் கொண்டு வந்திருக்கேன். இது இருக்கிறதுலே டாப் மாடல். இதோட ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,09,000 வருதுங்க. அதுக்கு வேல்யூ ஃபார் மணியாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் வண்டி எடுத்தோடனே பார்க்கலாம், ஒரு டிசைன் ஒரு க்ளீனான ஒரு கிளாசிக்கான டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டியர் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஒரு நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் எதுவும் கிடையாது. மொத்தம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 6 கலர் ஆப்ஷனில் வருதுங்க. நான் இன்றைக்கி இங்கே ப்ளூ கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒயிட்டு, பிளாக்கு, எல்லோ, ஆரஞ்சு, ப்ளூ, ரெட், மொத்தம் 6 கலர் ஆப்ஷன் இந்த வண்டியில் வருதுங்க. ஆன் ரோட் காஸ்ட் 1,09,000 நான் சொல்லிட்டேன். அதுக்கு வேல்யூ ஃபார் மணி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம், இது 2 வேரியண்ட்டாக கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. இந்த 2 வேரியண்ட்டில் இது பார்த்தீங்கன்னா வீடா VX2+, அந்த டாப் மாடல். இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக இதுலேருந்து அந்த VX2 Goவில் என்னென்னலாம் கட் ஆஃப் ஆகும், ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டிசைன் நான் சொன்ன மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக கிளாசிக்காக சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைபர் தான். ஸோ பெயிண்டிங் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி எனக்கு பார்க்கும்போது அந்தளவு ஒரு டம்மி மாதிரிலாம் தெரில, நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் மக்காடுன்னு பார்க்கும்போது ஒரு நீட்டான கொஞ்சம் பெரிய மக்காடாகவே வீலை கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த பிளாக் கலர் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நல்லாவே டிசைன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஃபோர்க்கு ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைமண்ட் கட் அலாயின்னு சொல்லலாங்க. அந்த டைமண்ட் கட் ஃபினிஷிங்கும் இந்த அலாய் வீலில் இருக்குது. டயர் சைஸ்ன்னு பார்க்கும்போது 90க்கு 90 12 இன்ச் வீல் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் 12 இன்ச் வீல், பின்னாடி எவ்வளோங்கிற நான் பின்னாடி போகும்போது தான் சொல்லுவேன். அது போக மெயினான விஷயம், இது VX2+ டாப் மாடலுங்கிறதுனால உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. இது ஒரு CBS பிரேக்குங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் வரும், ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் வருது. டிஸ்க் பிரேக்காக இருந்தாலும் CBS டெக்னாலஜியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரியர் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா கூட ஃப்ரண்ட் பிரேக் உங்களுக்கு அப்ளை ஆகும். இந்த வண்டியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா LED லைட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் 2 ஐஸ் கியூப் டைப்பில் இருக்கிற ஒரு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டு இது கொஞ்சம் ப்ரொஜெக்டர் மாதிரி தான் வேலை செய்யுது. இது ஆக்சுவலி LED ப்ரொஜெக்டர் தான். இங்கே நீங்கள் பார்க்கலாம் 2 DRL அந்த வீடாவோட, இது இவங்க வீடா பிராண்டோட ஒரு யூனிக்கான ஒரு டிசைன்னு சொல்லலாம். இவங்க இதே டிசைன் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. டிசைன் எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப மட்டமான பிளாஸ்டிக் ஒரு EVக்கு ஏதோ கொடுக்கணும், 1,00,000 தான் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபினிஷிங். அப்புறம் இந்த இடத்துல பெயிண்டிங்கான போர்ஷன் உங்களுக்கு வருதுங்க. வைசர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. இண்டிகேட்டர்ஸ் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த நம்ம 2 வீலர் இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குல்லங்க, அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இது ஃப்ரேம்குள்ளே கொடுத்தனால காலத்துக்கும் அது பாட்டு கிடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா அந்த 2 இண்டிகேட்டர் மாதிரி கொடுத்தா உடஞ்சி போயிடும். பட் இவங்க அதை ஃப்ரேம்குள்ளே வச்சு மோல்ட் பண்ணி கொடுத்தது எனக்கு நல்லா தான் தெரியுது. மிரர் டிசைன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் எல்லாம் நல்லா பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொர ஃபினிஷிங் தான். பட் அதை பாதி மிரருக்கு மேலே பிளாக் பியானோ ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேப்புமே கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்தங்காட்டி பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. சின்ன விஷயம் தான், ரொம்ப ஹைலைட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே, டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் சைட் ப்ரொஃபைல்னு வந்தீங்கன்னா சைடில் பார்க்கலாம், எந்த கிராஃபிக்ஸுமே கிடையாதுங்க. அப்படியே ஃபுல்லாக மொழுக்குன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பார்க்கலாம் நீங்கள் VX2+ அப்படிங்கிற வேரியண்ட்டோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 3D பேஜிங்கில் கொடுத்துருக்காங்க. டிசைன்னு பார்க்கும்போது நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அப்புறம் இங்கே பின்னாடி உட்காரவங்களுக்கான கால் வைக்கிற போர்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக பெருசாகவே கொடுத்துருக்காங்க. சின்னதாலாம் கொடுக்கல, அதில் ஒரு பெண்டு மாதிரியும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ கால் வைக்கும்போது நல்லா கிரிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த போர்ஷன் பெயிண்டட் தான். ஸோ வண்டி இந்த போர்ஷன் எல்லாமே நல்லா பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பின்னாடியோட வீல் நீங்கள் பார்க்கலாம். இந்த பக்கம் இருந்து பார்த்தா உங்களுக்கு எதுவுமே தெரியல. இது என்ன டிரைவ்னு பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் டிரைவிங்க. கொஞ்சம் ப்ரீமியம் பைக்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷாஃப்ட் டிரைவ்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை பெருசாக மெயின்டைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு ஹப் மோட்டராக இருந்தால் அடிக்கடி காற்று கம்மியாகும், குழியில் விட்டிங்கன்னா ஹப் மோட்டர் பெண்ட் ஆகும். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஹப் மோட்டரில் இருக்குது. பெல்ட் டிரைவாக இருந்தால் பெல்ட்டெல்லாம் கட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். இதில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஷாஃப்ட் டிரைவுங்க. நீங்கள் நார்மலாக பீரியாடிக்கல் சர்வீஸ் போகும்போது அவங்க ஷாஃப்ட்டுக்கான லூப்ரிகேஷன் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் மெயின்டைன் பண்ண அவசியம் இல்லை. சார்ஜ் போடுறீங்க, நீங்கள் வண்டியை ஓட்டுறீங்க. பின்னாடி டயர் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 80
R12 இன்ச், பின்னாடியுமே 12 இன்ச் தான். ஸோ கம்மி பண்ணலை, அது சூப்பரான விஷயம். அலாய்விலும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா நார்மல் ஸ்கூட்டரில் எப்படி ஒன் சைடு உங்களுக்கு வந்து மோட்டர் கனெக்ட் ஆகிருக்குமோ அதே மாதிரி டிசைனில் தான் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் பிரேக் லேம்ப்ஸ்லேயும் வந்து அந்த எல்இடி மாதிரி அதே டிசைனாக கொடுத்துருக்காங்க. இது வீடோட யூனிக் டிசைனுங்க. அப்புறம் இந்த இடத்துல வீடான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயினான விஷயம் இந்த இடத்துல பவர்ட் பை ஹீரோ அப்படிங்கிற ஒரு பேட்சிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஹீரோ பிராண்டோட ஒரு இதுங்கிறத இந்த இடத்துலையும் பதிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயம், இந்த இண்டிகேட்டர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது நார்மலான ஒரு மித்த பைக்கில் கொடுக்குற இண்டிகேட்டர் மாதிரி அவங்க ப்ளேஸ் பண்ணாமல் இது அந்த ஃப்ரேம்குள்ளே அடக்கி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து அவங்க வந்து ப்ளேஸ் பண்ணி கொடுத்தனால ரொம்ப நாளைக்கு வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் வருங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த விஷயம், அப்புறம் நம்பர் பிளேட் லைட்டு உங்களுக்கு எல்இடி தான். அப்புறம் இதோட நீட்டாக இந்த இடத்துல நம்பர் பிளேட்டிங் ஃபேஸிங் கீழே வரைக்குமே மக்கள் கொடுத்துருக்காங்க. பின்னாடி நான் சொன்ன மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து பின்னாடி ஷாஃப்ட் டிரைவ் தான் வரும். ஸோ அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து மெட்டல் கேசிங் வருது. அவுட்ரு ஃப்ரேமுமே வந்து பிளாஸ்டிக்காலையும் ஒரு அடிஷ்னலாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த போர்ஷன் வரைக்கும். அப்புறம் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது மோனோ சஸ்பென்ஷன் தான், பட் பெரிய சஸ்பென்ஷனாக கொடுத்துருக்காங்க. இது வந்து அது அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனையும் கூடங்க உங்களுக்கு. ஸோ வண்டியோட சீட் சைஸ்ன்னு பார்க்கும்போது வந்து கம்யூட் அப்படி யூஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃபேமிலி யூஸ் டிசைனும் பார்க்கும்போது ஓவரால் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு ஜென்ஸ், லேடிஸ், மென் அண்ட் உமன், வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நீட் அண்ட் கிளாசிக்கான டிசைன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம் பெரிய சீட் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி யூஸ்க்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா முன்னாடி மட்டும் கொஞ்சம் குழி மாதிரி இருக்குது, பின்னாடி வந்து இந்த சீட் வந்து நார்மல் ஸ்கூட்டரில் எப்படி கொடுப்பாங்களோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. டிசைனுன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லைங்க, நீட்டாக பிடிக்கிற மாதிரி டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. சரி, வண்டியில் ஏறி உட்காந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? ஸோ ஏறி உட்காந்துட்டேன். நான் வந்து ஒரு 6 ஃபீட் இருக்கேன். 6 ஃபீட்டுங்கும் போது என் கால் வந்து நல்லா லேண்ட் ஆகுது. இது ரொம்ப பெரிய ஸ்கூட்டர்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு மீடியம் சைஸ் ஸ்கூட்டர் தான் சொல்லுவேன். அதான் ஹேண்டில் வந்து கொஞ்சம் மேலே டாப் அப்ரைட்டடாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎஃப்டி டிஸ்பிளே சென்டராக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டல் கிளியராக இல்லாமல் ஒரு மேட் ஃபினிஷிங் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதனாலே வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கேன் அப்படிங்கும்போது அந்த லைட்டு வந்து அந்த டிஸ்பிளே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணல. ஸோ வர டீட்டெயில் வந்து கிளியராக நீங்கள் பார்க்கலாம். வண்டி ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ஜஸ்ட் பிரேக்கை பிடிச்சிட்டு இந்த இடத்துல கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கில் ஸ்விட்ச்லேருந்து ஆன் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் வந்து அதில் செல்ஃப் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி உங்களுக்கு ஆனால் இந்த இன்டர்ஃபேஸில் தாங்க இருக்கும். ஸோ இதோட கண்ட்ரோல் யூனிட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜாய்ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டச் ஸ்க்ரீன் கிடையாது, பட் கொடுத்துருக்க டிஸ்பிளே வந்து குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு அழகான அவுட்ரு ஃப்ரேம். இன்னொரு விஷயம், ஹைலைட்டடான விஷயம், இந்த பட்டன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்லெலாம் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரீமியமான ஒரு சில்வர் கலர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதில் பட்டன்லாம் பார்க்கும்போது நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. அது போக அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஹெட்லைட் ஸ்விட்சஸ், ஹை பீம், லோ பீம் ப்ளஸ் பாஸ் லேம்ப். அப்புறம் நான் சொன்ன மாதிரி டச் ஸ்க்ரீன், அந்த டச் ஸ்க்ரீன் கொடுக்காதங்காட்டி அதோட கண்ட்ரோல் யூனிட், ஸ்க்ரீனோட கண்ட்ரோல் யூனிட் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஸ்ஓஎஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் தான் நிறைய கார்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எஸ்ஓஎஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எமர்ஜென்சி கால் வந்து போகும்னு சொல்லி அதை வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. அடுத்து இண்டிகேட்டர் ஸ்விட்ச் ஒரு நல்லா இருக்குங்க. நார்மல் ஸ்விட்சை விட கம்பேர் பண்ணும்போது இது வந்து இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு சென்டரில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட் ஆஃப் ஆகிடும். ஹார்ன் வந்து ஒரு சின்ன இந்த ப்ளஷர்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஹார்ன் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து நான் சொன்ன மாதிரி கில் ஸ்விட்சஸ் அண்ட் தென் பார்க் அண்ட் மோடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு மேலே ப்ரெஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணிங்கன்னா பார்க் மோடு வந்து உங்களுக்கு ஆன் ஆயிருங்க. முன்னாடி பின்னாடி 5 கிலோமீட்டர் வந்து மேக்ஸிமம் போகும். ஸோ நீங்கள் இப்படி ஆப்போசிட்டில் த்ராட்டில் சூஸ் பண்ணால் ரிவர்ஸில் போகும், நார்மலாக முறுக்குனிங்கன்னா ஃப்ரண்ட்டில் போகும். ஸோ இது வந்து பார்க் அசிஸ்ட், நீங்கள் பார்க் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், ஒன் செகண்ட், இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற சுவிட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹசார்டுங்க. ஹசார்ட்லேயும் கூட இவங்க பக்காவாக வந்து ஒரு பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா இண்டிகேட்டர் போட்டால் உங்களுக்கு சவுண்டு வரும். ஸோ உங்களுக்கு கேட்குதுங்களா அந்த பீப் சவுண்ட்? இதுவே நான் ஹசார்டு போட்டேன்னா சவுண்டு வராது. ஸோ இப்போ பேசிக்காக ஒருத்தங்க ஹசார்டு போட்டு எங்கேயாவது பார்க் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஏதாவது சின்னதாக இப்போ நான் இங்கே பார்க் பண்ணிவிட்டு ஏதாவது பஞ்சர் ஆகிருக்கலாம், எதுக்கோ ஒரு ரீசனுக்காக நான் நிறுத்தியிருப்பேன். அந்த மாதிரி டைமில் இண்டிகேட்டர் சவுண்டு இருந்தால் அது நாய்ஸியாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் ஹசார்டு வந்து உங்களுக்கு லைட் தெரியும், பட் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த பீப் சவுண்டு வந்து வராது. மொத்தம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மோட்ஸ் வருதுங்க. ஈகோ, ரைடு, ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி 3 மோட்ஸ் வருது. அதில் ஈகோவில் வந்து மேக்ஸிமம் டாப் ஸ்பீடு எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வேகம் போகும். அதுக்கடுத்தது ரைடு அப்படின்னு எடுத்திங்கன்னா 70 கிலோமீட்டர் வரைக்கும் அதோட ஸ்பீடு போகுங்க. அடுத்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாஸ்ட், இதோட டாப் ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும். 85 வரைக்கும் போகும்னு சொல்லி கம்பெனி சைடில் சொல்கிறாங்க. பட் 80 கிலோமீட்டர்ஸுங்கிறது வந்து ப்ரோக்ராம்டு செய்யப்பட்ட ஒரு ஸ்பீடு. மொத்தமாக ஐடிசி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 145 வந்து ஐடிசியாக சொல்கிறாங்க. ஈகோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கிலோமீட்டர் போகும்.
ரைடில் வந்து பார்த்திங்கன்னா 75 கிலோமீட்டர் போகும், ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 65 கிலோமீட்டர் போகுங்கிறத வந்து கம்பெனி தரப்பில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒரு ஈக்குவலாக ஓடலாம் ஓட்டினீங்கன்னா சிட்டிக்குள்ளே மட்டும் ஓட்டிங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் ரேஞ்சை வந்து எடுக்கலாம் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இது வந்து டியூவல் பேட்டரியோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3.4 கிலோவாட் பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து இதில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டபுளான பேட்டரி. ஸோ பேட்டரி எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். இதுதாங்க ஹீரோ வீடாவோட கீ. நார்மலான ஃபிசிக்கல் கீ தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்வேர்டோ இந்த டச் ஸ்க்ரீனோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒயர்லெஸ் கீ அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நீங்கள் நார்மலாக இங்கே கீயை போட்டுட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைட் லாக் ஆகும். ஸோ இப்போ ஆஃபில் இருக்குது. நான் வந்து சைட் லாக் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா சீட்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ சீட்டை திறந்துடு சேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 27 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் வந்து இந்த வண்டியில் பார்க்கலாம். இது வந்து ஒரு டியூவல் பேட்டரி இருக்கிற செட்டப்புங்க. இப்போ நீங்கள் நார்மலாக வீட்டில் சார்ஜ் போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல போடலாம். ஏன்னா பேட்டரியை நீங்கள் டேரெக்டாக பேட்டரி பின்னை வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சார்ஜ் வண்டியிலே வச்சு நீங்கள் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, 3rd floor 2nd floor அந்த இடத்துலேருந்து உங்களால் ஒயரிங் பண்ணி அதுக்கு நிறைய காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தை தீர்க்க தான் இவங்க வந்து போர்ட்டபிள் பேட்டரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பேட்டரி வரும். இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பவர்ட் பை ஹீரோ அப்படின்னு சொல்லி பேட்டரி மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாவி போட்டு தாங்க நீங்கள் ஓப்பன் பண்ணணும். சாவி போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே 2 பேட்டரி இருக்கும். ஸோ நான் பேட்டரி எடுத்து காமிக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதாங்க வண்டியோட பேட்டரி. கொஞ்சம் வெயிட்டாக தாங்க இருக்குது. எவ்வளோ கிலோன்னு பார்த்தீங்கன்னா 10.5 கிலோங்க. ரெண்டும் சேர்த்திங்கன்னா 21 கிலோ வருங்க. இந்த ஒரு பேட்டரி மட்டும் பார்த்தீங்கன்னா 10.5 கிலோ வரைக்கும் வருதுங்க. ஸோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் ரெண்டுமே வந்து எடுத்துகிட்டு போய் இப்படி கேரி பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். ஸோ போய் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ நீட் அண்ட் க்ளீனாக அதுவும் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ளே நீங்கள் வைக்கும் போது அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா அதுவே வந்து அந்த கிளிப்பிங்கில் வந்து அழகாக உட்காந்துக்குதுங்க. ஸோ இது வந்து இந்த இடத்துல இருக்கிற விஷயம். நீங்கள் இந்த ஒரு இடத்துல மட்டும் சார்ஜ் போட முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது மட்டும் கிடையாது. இதில் மொத்தம் 3 இடத்துல போடலாம். இது வந்து வண்டியிலே வந்து நீங்கள் சார்ஜை குத்தி பேட்டரி வந்து வண்டியிலே வச்சு இப்படியே நீங்கள் சார்ஜ் போடணும். இந்த இடத்துல நீங்கள் வந்து சார்ஜிங்கை குத்தி சார்ஜ் பண்ணலாம். 2 பேட்டரி ஈக்குவலாக ஆகும். அதேமாதிரி இந்த 2 பேட்டரியை கழட்டிட்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சு சார்ஜ் போடலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆன் த வேல நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் போடணும் அப்படின்னா அதுக்கான போர்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தரோட அதே பின்னு தாங்க. ஹீரோ வீடாவும் ஏத்தரும் ஒரே டைப் ஆஃப் பின் தான். ஸோ இந்த பின்னை வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்காகவும் போட்டுக்கலாம். இந்த வண்டி வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. ஒரு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கிட்ட ஆகுதுங்க. 0லேருந்து 80 வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஒரு 65 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து ஆகுது. 0 to 100 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம், மேக்ஸிமம் 2 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுங்க. நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏத்தர் இருக்கிற இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹீரோவோட வீடாவும் டெடிக்கேட்டடாக அவங்க எல்லா ஷோரூம் முன்னாடியுமே வந்து இப்போ வந்து வீடாவோட சார்ஜர் வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே போய் ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டுக்கலாம். அது வந்து ஃப்ரீ. பட் ஏத்தரில் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் பணம் கொடுத்து தாங்க போடணும். இங்கே பார்க்கலாம், இங்கே ஒரு சின்ன ஒரு ஃபோனுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து யூஎஸ்பி போர்ட்கான சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு பார்சல் சின்ன ஹூக் இருக்குது. இது 2 தாங்க ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேசஸ். இதை தாண்டிங்கன்னா அண்டரில் வந்து 27 லிட்டர் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து ஒரு டியூவல் பேட்டரி இருக்கிற கெப்பாசிட்டி. பிகாஸ் இது VX2+ இதுக்குள்ளே டாப் மெண்டுங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாடல் இருக்குது. இது என்ன பார்த்தீங்கன்னா VX2 Go அப்படிங்கிறத பேஸ் வேரியண்ட்டாக அவங்க சொல்கிறாங்க. அந்த வேரியண்ட்டுக்கும் இதுக்கும் என்ன மேஜரான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அதில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் வராது, ட்ரம் பிரேக் தான் வரும். CBS கனெக்ஷனோட வருங்க. இதில் வந்து உங்களுக்கு டாப் எண்டுங்கிறனால டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேட்டரி தான் வரும். 2.7 கிலோவாட் பேட்டரியாக கொடுப்பாங்க. ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா 65 கிலோமீட்டர் தான் கிளைம் ரேஞ்ச் சொல்கிறாங்க. அதுலேருந்து முன்ன பின்ன நீங்கள் மோட்ஸ் போட்டிங்கன்னா மாறும். அதில் மொத்தம் 2 மோடு தான் வரும். ஈகோ ப்ளஸ் ரைடு மட்டும் தான் வரும். ஸ்போர்ட்ஸ் மோடு வராது. இதில் தான் ஸ்போர்ட்ஸ் மோடு வரும். அதில் டாப் ஸ்பீடே வந்து 70 தான் போகும். இதில் டாப் ஸ்பீடு வந்து 80 வரைக்கும் போகும். பிகாஸ் டியூவல் பேட்டரி செட்டப் கொஞ்சம் சில இதெல்லாம் மாற்றிருக்காங்கன்னு சொல்லி. மித்தபடி இதில் வர TFT டிஸ்பிளே, கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், பட்டன்ஸ், வண்டி பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதில் அடிஷ்னல் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 33 லிட்டர்ஸ் வந்து அதில் கிடைக்கும். இதில் 27 லிட்டர்ஸ் தான் கிடைக்குது. ஒரு 6 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். பிகாஸ் அந்த ஒரு பேட்டரி கட் ஆஃப் பண்ணுறதுனால. ஸோ இதுதாங்க மேஜரான டிஃப்ரென்ஸ். ப்ரைஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா அது எக்ஸோரூம் வந்து உங்களுக்கு 85,000 தான் வரும். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 155 mm கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான கிரவுண்ட் கிளியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வண்டி யார் நமக்கு ரிவ்யூக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வசந்தி மோட்டார்ஸில் பிரேமியா ஷோரூம்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே தான் ஹீரோ வீடா VX2 சேலுக்கு இருக்குது, கோயம்புத்தூர்லேயே வச்சு. அவங்கக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரி, இந்த வண்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது ரைட் பண்ணி பார்த்தாலும் வாங்க ரைட்குள்ளே போகலாம். இந்த ரைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. நீங்கள் ஓட்டுவீங்க நான் நம்புகிறேன். நானும் ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுறேன். சரி வாங்க ரைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வண்டியை ஃபஸ்ட்டு நான் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணோன்னே ஹீரோ வீடா பவர்ட் பை ஹீரோன்னு வந்து டக்குன்னு வந்துடுங்க. இன்டர்ஃபேஸ் ரொம்ப நேரம் எடுத்துக்கல. ஸோ இதுதான் ஸ்டார்டிங்கில் இருக்கும். ப்ளஸ் பிரேக் அண்ட் கில் ஸ்டார்ட் வந்து நான் ஆன் பண்ணிவிட்டு அடுத்து நான் ஸ்டார்ட் ப்ரெஸ் நான் 2 செகண்ட்ஸ் பிடிச்சேன்னா வண்டி ஆன் ஆகிடுது. ஸோ மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குது. இந்த 3 மோட்ஸுமே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மோடு ஈகோ மோடு.
94% சார்ஜ் இருக்குது, 94 கிலோமீட்டர் போகுங்கிறத வந்து காட்டுதுங்க. இங்கே வந்து 6ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரேஞ்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்னு போட்டிருக்கிறது வந்து அந்த பர்சன்டேஜ் ஃபியூல் லெவல், லைக் நம்மளோட பேட்டரியோட எஃபெக்ட். அது போக இங்கே எவ்வளோ ரேஞ்சுங்கிறது இங்கேயும் உங்களுக்கு காட்டும். சரி, இப்போ நான் அப்படியே மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணுறேன். எக்கனாமியில் கிராஜுவலாக மூவ் ஆகுது. நாட் பேட். நாங்கள் டபுள்ஸ் இருக்கோம். எனக்கு பின்னாடி பிரஜேஷ் ப்ரோ இருக்கார். ஃபைனலாக அவர்கிட்ட எப்படி சஸ்பென்ஷன் இருந்துச்சுன்னு கேட்கலாம். வாவ், ஈக்குவலே பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதுங்க. லைக் பிக்கப் மோசம் சொல்ல முடியாது. அப்பா அசால்ட்டாக 40 ரீச் ஆகுது. ஸ்பீட் பிரேக்கர் ஏற்றுனேன், இங்கேயும் தட்டலை. 155 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ், பட் தட்டலை. ஸோ இதில் மேக்ஸிமம் 45 கிலோமீட்டர் போகும்னு சொன்னாங்க, போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரியோட எவ்வளோ பவர் கன்சப்ஷன் ஆகுதுங்கிற ஒரு லெவல் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிடுச்சு. இப்போ நான் விட்ட உடனே ரீஜன் ஆகுது. ஆக்சுவலி இதில் ரீஜன் பிரேக்கிங் இருக்குங்க. ஸோ ரீஜன் பிரேக்கிங் இருக்கிறனால நமக்கு வந்து இந்த மாதிரி விடும் போது சார்ஜ் ஆக அட்லீஸ்ட் இருக்கிற சார்ஜாச்சும் மெயின்டைன் ஆகும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த இடம் ரேஸ் கோர்ஸ் கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ரோட்டில் தாங்க எங்கே பார்த்தாலும் பென்ஸு, BMW, ரேஞ்ச் ரோவர் எல்லா காருமே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹார்ன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோன் தான். அந்த ப்ளஷர்லலாம் வர அதே ஹார்ன் தான், மித்த ஸ்கூட்டருக்கு அதே ஹார்ன் தான். ஸோ ரீஜன் வந்து பிரேக்கிங் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக பிடிக்குதான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு லெவலாக பிடிக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப வண்டியை ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு பிடிக்கல. பாருங்கள், விட்டிங்கனாலும் வண்டி போயிட்டே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மல் ஸ்கூட்டர் எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு இருக்குங்க. பாருங்கள், 45 போனோடனே அழகாக வந்து அந்த லெவல் ஆஃப் வந்து மெயின்டைன் ஆகுது. அதுக்கு மேலே இன்ச்சு நகராது. இங்கே ஒரு ஃப்ளைஓவர் இருக்குது. அந்த ஃப்ளைஓவரில் ஏறி ரைட் மோடில் எப்படி போகுது, ஸ்போர்ட்ஸ் மோடில் எப்படி போகுதுங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேங்க. என்ன லோ பீம் தான் ரொம்ப கீழால் அடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க. ப்ரொஜெக்டர் லைட் தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு உங்களுக்கு கேமராவில் தெரியுமான்னு தெரில, எனக்கு லைட் இப்போயே ஆன் ஆன எஃபெக்ட் தெரியுது. லைட் எரிஞ்சிட்டு இருக்கிறது ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் அடிக்குதுங்க. ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் அடிக்குது. அதே மாதிரி இது வந்து பெல்ட் டிரைவ் கிடையாதுங்க. ஸோ பெல்ட் டிரைவ் இல்லை, ஷாஃப்ட் டிரைவ் இருக்கும்போது சவுண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா லைட்டாக அந்த ஒரு மோட்டரோட சவுண்டு மட்டும் லைட்டாக ஒரு லைட் சவுண்டு தான் கேட்குது. ஆக்வர்டாக ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அந்த பெல்ட் சவுண்டு மாதிரி அந்த மாதிரிலாம் கேட்கலிங்க. ட்ரம்முமே ஆக்சுவலி இது ஹப் மோட்டருமே கூட பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து உங்களுக்கு வந்து சவுண்டு வரும். லைக் அதாவது கல் ஏதாவது பூந்துருச்சு, டஸ்ட்டெல்லாம் ஓவர் ஆச்சுன்னா கீச்சுன்னு ஒரு சவுண்டு வரும். பெல்ட்லேயும் ஒயின்னு ஒரு மாதிரி நல்ல சவுண்டாக வரும். பட் இது அந்தளவுக்கு டீசெண்டாக தாங்க இருக்குது. மேபி புது வண்டிங்கிறனாலன்னு சொல்ல, பட் டீசெண்டாக தாங்க இருக்குது. ஸோ கார்னரிங் 12 inches வீல் தான். பெரிய லெவலில் ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரிலாம் இல்லை, டீசெண்டாக இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் சிபிஎஸ் பிரேக்கிங் தான். நான் சொன்ன மாதிரி தான், ஏபிஎஸ் கிடையாது, சிபிஎஸ் தான். டயரும் 12 inch தான். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஓட்டணும். பட் ஆனால் இது ஓட்டின வரைக்குமே நல்லா தான் போகுதுங்க. ஸோ 45 தான். அடுத்தது சரி ரைட் மோட் மாற்றலாங்களா? ஸோ ரைட் மோடுங்கும் போது பிக்கப்லேயே வித்தியாசம் தெரியுதுங்க. நாட் ஓன்லி த ஸ்பீட் கட் ஆஃப், பிக்கப்லேயே டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்பா, பிக்கப்பே பயங்கரமாக இருக்குது. வாவ், பிரேக்கிங் சச் அ குட் பிரேக்கிங். ஓகே, அதை தழுத்தி பார்ப்போங்களா? பிக்கப்பில் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. எக்கனாமியில் இந்த மாதிரி போவே இல்லை. இது அதை விட ஃபாஸ்ட்டாக போகுது. போகும், 70 ரீச் ஆகிடுச்சு. அசால்ட்டாக ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ மேடு கரெக்டாக கம்மியாக தான் பார்க்கலாம். 71 போகுது. இது வந்து மேடு, நாங்கள் டபுள்ஸில் இருக்கோம். கம்மியாக இல்லைங்க. ஈவி தாங்க. ஏன்னா ஈவியில் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. வாவ், இந்த இடத்துல நார்மலாக காரில் விட்டிங்கள டேஷ்போர்ட்லாம் ஆடும் பெருசாக இதால். அந்த மாதிரி நிறைய இது வரும். ஸோ அதுலேயும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 70ங்கிறது சாலிடாக போயிட்டுருக்குங்க. சரி, அடுத்த மோடு போட்டுடலாங்களா? டாப் மோட், த ஸ்போர்ட்ஸ் மோடு. வாவ், அப்பாஸ், வாவ். ஜீரோ டு 40 எவ்வளோ ஸ்பீடில் ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி டாப் ஸ்பீட். கை கொடுங்க. அது விழுந்துருவீங்க. சரி, ஓகே. இப்போ ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்குது. இனிஷியல் பிக்கப் டிஃப்ரென்ஸ் இருக்காங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி 0 to 40 3 secondsல ரீச் ஆகிடும் சொல்கிறாங்க. 3.5 secondsல நம்ம அதுவும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். டாப் ஸ்பீடு எப்படி போகுதுங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
எல்லோரும் ப்ராப்பரான கியர்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஹெல்மெட் போட்டாச்சு டாப் ஸ்பீடு ஓட்டாதீங்க. முடியாத பட்சத்துக்கு ஹெல்மெட் போட்டாச்சு ஓட்டுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறோங்களா? 3, 2, 1 கோ. அப்பா சட ஏறுதுங்க ஸ்பீடு. 3 செகண்ட்ஸில் எனக்கு தெரிஞ்சு 40 ரீச் ஆகிருக்கும். அடுத்து சஸ்பென்ஷன் நல்லா தாங்க இருக்குது. வாவ், அவ்வளோதாங்க. 80 அசால்ட்டாக ரீச் ஆகிடுச்சுங்க. சஸ்பென்ஷன் நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன இதில் தான் விடும்போது தெரியல. ஒரு சின்ன ஒரு பேட் ரோட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ரோட் லெஃப்ட் சைட்லலாம் ரைட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தோண்டி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஈக்கோ போட்டுட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேட் ரோட்ஸ் இருக்குது. இதுலேயே நான் டேரெக்டாக விட்டு எத்தனை கல்லுக்கெல்லாம் தான் இருக்குது. பின்னாடி சஸ்பென்ஷன் உண்மையாலுமே செம்ம சாஃப்டாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டும் ரியரும் ரெண்டுமே நல்லா தாங்க இருக்குது. எந்த வித எக்ஸ்ட்ரா நாய்ஸும் கிடையாது. சஸ்பென்ஷன் ரியரில் ரொம்ப சாஃப்டாக தாங்க இருக்குது. ஹார்டராலாம் கிடையவே கிடையாது. ஃப்ரண்ட்டும் டீசெண்டாக தாங்க இருக்குது. என்னதான் இருந்தாலும் அந்த ஃப்ரண்ட்டில் அந்த குதி லைட்டாக வச்சு இருக்கும். பிகாஸ் ஹேண்டில் வந்து நம்ம கையில் வைக்கும்போது அந்த கை வந்து அந்த ஃபோர்ஸ் லைட்டாக வச்சு ஹிட் ஆகும். அதுதான் இருக்குது. நார்மலாக தாங்க இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ இங்கேயே பார்க்கலாம் நீங்கள், பேட் ரோட்ஸாக தான் இருக்குது. சரி வாங்க இந்த ரைடோட ஒரு சம்மரி முடிச்சுக்கலாம். மக்களே, இந்த ரைடு வந்து நம்ம முடிச்சிட்டோம். எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் ரைட்லேயே சொன்ன மாதிரி தான் 3 மோடுமே தனித்துவமாக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தான் நான் சொல்லுவேன். மோடு வந்து சும்மா நார்மலாக எக்கனாமி, ரைடு, ஸ்போர்ட்டுன்னு சும்மா கொடுத்து அதுலேருந்து ஸ்பீட் லெவலில் மட்டும் கட் ஆஃப் பண்ணாமல் பர்ஃபார்மன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இன்றைக்கி இந்த வண்டி நமக்கு ரிவ்யூ கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வசந்தி மோட்டார்ஸ் பிரீமியா ஷோரூம். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். சப்ஸ்கிரைப் ஆகிய உங்களுக்கும் நன்றிகள். வண்டியில் வந்து என்ன கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினான விஷயம் வண்டியில் வந்து ஹேண்ட் பிரேக்கே கொடுக்கலிங்க. ஸோ ஒரு இடத்துல நம்ம நிறுத்திட்டு நின்று யாருக்கிட்டையாவது பேசணும் அப்படின்னா வண்டி வந்து நகர்ந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து மேனுவலாக தான் பிரேக்கை பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பேசிக்கான ஹேண்ட் பிரேக் கொடுக்கல. இது வந்து எனக்கு ஒரு குறையாக தெரிஞ்சு. அதுக்கு அடுத்த விஷயம், இந்த வண்டியோட ஹெட்லைட் வந்து நான் செவுத்தில் அடித்து பார்த்தேன். இப்போ கூட வர வெளில கொஞ்சம் ஒரு நிழல் டார்க்கான ஒரு மரத்துக்கு நடுவில் இந்த இடத்துலையே வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த லோ பீம் வந்து கொஞ்சம் லோவாக தான் அடிக்குதுங்க. ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்டாக கூட அடிக்கல. ஷார்ட் டிஸ்டன்ஸில் தான் லோ பீம் ப்ரொஜெக்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஹை பீம் எல்இடி கொடுத்துருக்கங்காட்டி அதோட த்ரோ நல்லா தாங்க இருக்குது. மித்தபடி வண்டியில் குறைகள்னு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. இப்போது இது கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபோன்லேயே நீங்கள் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் போகும், அது போக ஸ்பீட் லாக்கிங் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பிரதருக்கோ யாருக்கோ நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வண்டி கொடுக்கும்போது ஸ்பீட் லாக்கிங் பண்ணணும்னா அந்த லாக்கிங் சிஸ்டம் பண்ணிக்கலாம். அதை தாண்டி அப்புறம் வண்டி எங்கே இருக்குது, ஜியோ ஃபென்சிங், வண்டி லொக்கேஷன், இதெல்லாமே நீங்கள் வந்து ஆப் கனெக்டிவிட்டியில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வண்டியில் ஹைலைட்டட்னு பார்க்கும்போது 1,09,000 ஒரு 3.4 கிலோவாட் பேட்டரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பரான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ரேஞ்சு ஒரு 100 அப்படிங்கும்போது 1,00,000 நல்ல ப்ரைஸிங்கில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் மறக்காமல் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு எந்த வண்டியாக இருந்தாலும் வாங்குங்க. இந்த வண்டி நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பற்றியும் என்கொயரி பண்ணி பார்க்கலாம். மேலும் அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.